ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். பொங்கல் ஹாலிடேஸ்னால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் சிஸ்டர் இருந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீட்டில் பொட்டேட்டோஸ் இருந்துச்சு. சரி பொட்டேட்டோஸ் வச்சு ஏதாச்சும் டிஷ் ட்ரை பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நான் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு தேவையான ஒரு 4-5 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோவோட தோலை உரிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண பொட்டேட்டோஸை ஒரு நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி இருந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே இருந்துட்டு அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகிக்கும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த பொட்டேட்டோவை எடுத்து இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறோம். ஹாட் வாட்டர்னால் நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் இருந்துட்டு நம்ம போடணுன்ட்டு இல்லை. மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பொட்டேட்டோவை எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க போதும். அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு நம்ம 5 மினிட்ஸ் கழித்து வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்த பொட்டேட்டோஸை நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் டிஷ்யூவில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம 2 தடவை இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இருந்துட்டு ஓரளவு உங்களுக்கு சூடாகிடுச்சின்னு தெரியும் போது பொட்டேட்டோவை போட்டுடலாம். இப்போது நம்ம பொட்டேட்டோஸை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி இப்படி வச்சுருங்க. 1-2 இப்படி மாவில் போட்டு பரட்டி இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக மாவு ஒட்டிக்கும். நீங்கள் பொட்டேட்டோ ட்ரையாக இருந்தாலுமே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டிக்கும். இந்த மாதிரி பொட்டேட்டோஸை பண்ணிக்கலாம். ஆயில் சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்த பொட்டேட்டோவை கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். பொட்டேட்டோஸுமே ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ செகண்ட் டைம் அதே ஆயிலில் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்ஸ் உங்களுக்கே தெரியும் அது நல்லா ஃப்ரை ஆகிறது. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். பொட்டேட்டோ நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா பொட்டேட்டோஸையும் இருந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இதில் இருந்துட்டு உங்களுக்கு வேணும்னா பெப்பர், சில்லி பவுடர், அப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட்டு சுடு தண்ணிக்குள்ளேயே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு பொட்டேட்டோக்குள்ளே நல்லா சால்ட் இறங்கியிருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.